உலகத்துல இப்போ போர் மேகங்கள் சூழ்ந்துட்டு இருக்கு. ரஷ்யா, உக்ரைன், ஈரான், இஸ்ரேல்னு இப்போ உலகமே ஒரு பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்கு. இதற்கிடையில மறுபடியும் லாக்டவுன் வந்துடுமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா இந்த லாக்டவுனை விட மிக கொடுமையான விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அது என்ன, அதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்னால ஏற்படும் மிக முக்கியமான 3 பாதிப்புகளை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதாவது முதல் பாதிப்பு என்னன்னா, இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில 80% மேல வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. இந்த போர் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்துச்சுன்னா சர்வதேச சந்தையில இந்த கச்சா எண்ணெயோட விலை தாறுமாறா ஏறிடும். கச்சா எண்ணெய் விலை ஏறிடுச்சுன்னா இந்த டீசல் முதல் பெட்ரோல் விலை வரை எல்லாமே ஏறிடும். இந்த டீசல் விலை அதிகமாச்சுன்னா காய்கறி முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை இதை எல்லாத்தோட சேர்த்து போக்குவரத்து செலவும் அதிகமாயிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு விலைவாசி அதிகமாயிடும். இது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டா நம்ம பாக்கெட்டுக்குள்ளதான் கையை விடும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகள். அதாவது உலகமே இப்ப போர் நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து போயிட்டு தன்னோட ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற ஷேரை எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வருவாங்க. இதனால ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் சரியா வாய்ப்பு இருக்குது. உலகமே போரை நோக்கி போயிட்டு இருக்கும் போது முதலீட்டாளர்கள்லாம் எதை நோக்கி ஓடுவாங்கன்னா ஒரு பாதுகாப்பான முதலீடான தங்கத்தை நோக்கி தான் ஓடுவாங்க. இதனால வருங்காலத்துல தங்கத்தோட விலை புதிய உச்சத்தோட அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை உங்க பாக்கெட்ல வாங்கி போட ஆரம்பிச்சுக்கீங்க. மூன்றாவது பாதிப்பு பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயின் வீழ்ச்சி. அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும். இறக்குமதி செலவுகள் அதிகமாயிட்டு இந்திய பொருளாதாரம் ஒரு புதிய நெருக்கடியை சந்திக்க ஆரம்பிக்கும். இதனால கோவிட் காலத்துல ஏற்பட்ட லாக்டவுன் போல இந்த வாட்டி லாக்டவுன் வந்துடுமோ நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா இது ஒரு கிருமி கிடையாது, நாடுகளுக்கிடையே நடக்கும் போர். இதனால லாக்டவுன் எதுவும் நடக்காது. சரி, இந்த போர்னால ஏற்படும் 3 முக்கியமான பாதிப்புகளை பத்தி பார்த்தோம். இதனால எல்லாமே கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. சில நாடுகள் மீது போடப்படுற பொருளாதார தடையினால இந்தியா போன்ற நாடுகள் இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு ஏற்றுமதியில இந்தியா இப்ப முக்கிய கவனம் செலுத்துது. அதாவது உணவு மற்றும் மருந்து பொருட்கள்ல இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறதுனால போர் சூழல்ல இந்தியா பல நாடுகளுக்கு தன்கிட்ட இருக்கிற மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்து இப்ப இருக்கிற சூழ்நிலையை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையா மாத்திட்டு வராங்க. சோ சுருக்கமா சொல்லணும்னா லாக்டவுன் பயம் வேண்டாம். ஆனா வரப்போற விலைவாசி உயர்வுக்கு நாம தயாரா இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சு கொஞ்சம் சேமிச்சு வச்சீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் இது போல யூஸ்ஃபுல் வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.